திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 25 பாண்டித் திருநாட்டுப் படலம் பகுதி 7. பொதிகை மலையின் சிறப்புகளை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கின்றார். பொதிகை மலையில் நீர் சுனைகள் இருக்கின்றன. அந்த பெரிய சுனையின் கரையில் வண்டுகள் சூழ்ந்து கிடக்கின்றன. அரும்பு அவிழ்ந்த செங்காந்தள் மலர்கள் இருக்கின்றன. இந்த மலர்களின் மேல் வேங்கை மரத்தின் கிளையில் மலர்ந்த முதிராத மலர்கள் கிடக்கின்றன. சுனைகள் பொன்தோய் தென்னீர் கலமாகவும் வண்டுகள் கரியாகவும் இருக்க, செங்காந்தள் மலர்கள் நெருப்பாக இருக்க, வேங்கை மலர்கள் அதன் மேல் தங்கம் போன்று இருக்கின்றன. எனவே தங்கத்தை நெருப்பில் காய்த்து தோய்க்கும்படியான காட்சி அங்கே தெரிகின்றது. ஆழமான நீரில் உண்டாகிய செங்கழு நீர் பூவினிடத்தில் வளப்பம் பொருந்திய கிளைகளை உடைய குங்கும மரங்கள் வண்டுகள் ஒலிக்க பழம்பூவை தூவி புதிதாகிய தேனை சொரியும் காட்சி அது தேவர்கள் வாயில் பொருந்த வேத முறைப்படி பொறிகள் சிந்தி பசுவின் நெய்யினை மொண்டு வார்த்து ஆகவனீயம், தாட்சிணாக்னி, கார்கபத்தியம் என்ற 3 அக்னிகளை வளர்க்கும்படியான செயல்களை உடைய பிராமணர்களைப் போன்று இருக்கின்றன. செங்கழு நீர் பூ அது ஆழமாகிய சுனையில் மலர்ந்திருக்கின்றது. அதன் மேல் குங்கும மரங்கள் பூக்களைச் சொரிந்து புதிய தேனை ஒழுக்குகின்றன. வண்டுகள் ஒலிக்க பாடுகின்றன. எனவே செங்கழு நீர் என்பது யாகத்திற்கு தேவையான தீ போன்று இருக்கின்றது. வண்டு ரீங்காரம் செய்வது வேதகோஷம் போன்று இருக்கின்றது. குங்கும மரங்களிலிருந்து விழும் பூக்கள் நெல் பொறியாக இருக்கின்றன. புதிய மது தேன் அது பசுவின் நெய் போன்று இருக்கின்றது. இது தேவர்கள் வாயில் பட வேதகோஷத்தின் வழியே நெற்பொறிகளை சிந்தி பசுவின் நெய்யை முகர்ந்து வார்த்து வேள்வித் தொழிலை முடிக்கும் முனிவர்களைப் போன்று இந்த காட்சி தெரிகின்றது. பொதிகை மலையில் உள்ள குறவர்களது சிற்றூர்கள். அதிலே இந்த குறவர்கள் மலை நெல்லை விளைவிக்கின்றார்கள். எப்படி என்றால், அந்த பொதிகை மலையில் இருக்கின்ற சந்தன மரங்கள், அகில் மரங்கள் இவற்றையெல்லாம் நெருப்பிட்டு எரித்துவிட்டு அவற்றின் வேர்களையெல்லாம் களைந்துவிட்டு விளை நிலத்தை உருவாக்குகின்றார்கள். அம்மலைப்பகுதியில் இருக்கின்ற பவளத்தையும் முத்துக்களையும் அவைகள் பருக்கை கற்கள் என்று அந்த நிலத்திலிருந்து அகற்றிவிட்டு நிலத்தை சீர்திருத்தம் செய்கின்றார்கள். பின்னர் மலை நெல்லை தூவி விதைக்கின்றார்கள். இவ்வாறு வளர்ந்து வருகின்ற மலை நெல்லுக்கு வேலியாக யானைகளின் கொம்புகளினால் வேலிகளை அமைத்து பாதுகாக்கின்றார்கள். அப்பொதிகை மலையில் முனிவர்கள் செய்யும் யாக குண்டங்களிலிருந்து எழும் யாகப் புகையோடு குறவர்கள் மூட்டிய அகிலி தீப்புகை கலந்து நிற்கும். பொதிகை மலையில் உள்ள மூங்கில்களின் கணுக்களிலிருந்து சிதறும் முத்துக்களையும், மேகங்கள் சொரியும் முத்துக்களையும், அருவிகள் ஒதுக்கிய பல்வகை மணிகளையும், நாகத்திலிருந்து தோன்றிய செம்மணிகளையும் குறவர் பெண்கள் எடுத்து தங்களது திணைக்கதிர்களை தின்ன வருகின்ற மான்களையும் குருவிகளையும் ஓட்டுவதற்கு பயன்படுத்துவார்கள். இவ்வாறு பொதிகை மலையை வர்ணித்த ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இனி பாண்டிய நாட்டின் உயர் தனிச்சிறப்பை வர்ணிக்க ஆரம்பிக்கின்றார். இந்த உலகமானது விஷ்ணுவின் வடிவமாய் இருப்பது. இந்த பாண்டிய நாடு என்பது இந்த விஷ்ணுவின் உந்தியில் பூத்த சிவந்த தாமரையாக இருப்பது. இப்பாண்டிய நாட்டில் உள்ள பொதிகை மலை விஷ்ணுவின் உந்தியில் பூத்த தாமரை மலரில் இருக்கின்ற பொகுட்டாக இருக்கின்றது. இப்பொதிகை மலையில் அகஸ்திய முனிவர் அமர்ந்திருப்பது விஷ்ணுவின் உந்தியில் பூத்த தாமரை மலரின் பொகுட்டில் வீற்றிருக்கும் பிரம்மனை போன்று இருக்கின்றார். பிரம்மனிடம் வேதம் தோன்றியது போன்று அகஸ்திய முனிவரிடம் முத்தமிழ் தோன்றியது. எனவே இந்த பூமி அது திருமாலாகவும், திருமாலின் உந்தித் தாமரை பாண்டிய நாடாகவும்,
திருமாலின் உந்தித்தாமரையில் இருக்கின்ற பொகுட்டு இந்த நில உலகில் இருக்கின்ற பாண்டிய நாட்டில் இருக்கின்ற பொதிகை மலையாகவும், திருமாலின் உந்தித்தாமரையில் இருக்கின்ற பொகுட்டில் இருக்கின்ற பிரம்மா போன்று இந்நில உலகில் பாண்டிய நாட்டில் பொதிகை மலையில் இருக்கின்ற அகஸ்திய முனிவர் இருக்கின்றார். பிரம்மா வேதம் சொல்வது போன்று அகஸ்திய முனிவர் முத்தமிழை சொல்கின்றார். ஆன்மாக்களுக்கு வேதங்கள் தருபவை புருஷார்த்தங்கள். அதே போன்று நிகம ஆகமங்களின் சாரங்களாகிய திருமுறைகளை உள்ளடக்கி நின்ற தமிழ் அகஸ்திய முனிவர் திருவாயிலிருந்து வருகின்றது. அது பிரம்மா வேதம் ஓதுவது போன்று. எனவே பாண்டித் திருநாடு இத்தகைய சிறப்பினை உடையது. மேருமலை மகாமேருமலை. அது தனக்கு என்று நிகராக ஒரு மலையும் இல்லாத மகாமேரு. அது எப்படி இருக்கும் என்றால் இப்பொதிகை மலை போன்று இருக்கும். அந்த மேருவை சூழ்ந்து ஓடுகின்ற சம்பூநாதம் என்கின்ற நதி, அது பொதிகை மலையை சூழ்ந்து ஓடுகின்ற தாமிரபரணியை போன்று இருக்கும். அந்த சம்பூநதம் என்கின்ற ஆறு சூழ்ந்திருக்கின்ற போகபூமி என்பது தாமிரபரணி சூழ்ந்திருக்கின்ற பாண்டிய நாட்டை போன்று இருக்கும். மேருமலையின் தென்பால் இருக்கின்ற நாவல் மரத்தின் கனியின் சாறு ஒரு ஆறாக மேருமலையை சூழ்ந்து வடபால் செல்வது, அதுவே ஜம்பூநாதம் என்கின்ற நதி. அதன் ஜலத்தை உண்பவர்கள் ஸ்வர்ணமயமாய் 13,000 வருடம் வாழ்வார்கள். அது எப்படி இருக்கும் என்றால் இப்பொதிகை மலையிலிருந்து வரும் தாமிரபரணி, இத்தாமிரபரணியும் தம்மை வந்து அடைந்தவர்களை, தம்மிடம் நீராடியவர்களை தேவர்களாக ஆக்கிவிடும். எனவே இத்தாமிரபரணி நதி போன்று அந்த ஜம்பூநாதம் என்ற நதி திகழும். மேருமலையைச் சூழ்ந்த நவகண்டங்களுள் பரதகண்டம் தவிர மற்ற 8 கண்டங்களிலும் இருப்பவர்கள் நீடித்த ஆயுள், ஒரு வகை உணவு உடையவர்களாக, நரை திரை மூப்பு இகந்தவர்களாக இருப்பதால் அந்த 8 கண்டங்களும் போகபூமிகள். பாண்டிய நாட்டில் உள்ளவர்களும் மறுமையில் பெரும் போகம் உடையவர்களாக வாழ்வார்கள். எனவே ஜம்பூநாத நதியால் சூழப்பெற்ற போகபூமியானது தாமிரபரணியால் சூழப்பெற்ற பாண்டிய நாட்டை போன்று இருக்கும். தண்டமிழை உடைய திரு ஆலவாய், அது சிவலோக வடிவமே ஆகும். திரு ஆலவாயின் வெளியே இருக்கும் நகரங்கள் அனைத்தும் இந்திரன், பிரம்மன், திருமால் முதலிய தேவர்களினுடைய நகரங்களின் வடிவம் ஆகும். திரு ஆலவாய்க்கு சிவலோகம் என்பது பரியாய நாமம். இந்திரன் முதலியோர் பதங்கள் சிவலோகத்தை சுற்றி சூழ்ந்திருக்கும். எனவே இப்பூலோக சிவலோகமான திரு ஆலவாய் மதுரை, அதன் வெளியே இருக்கின்ற நகரங்கள் இந்திரன் உள்ளிட்டவர்களின் பதங்கள் போன்று இருக்கின்றன. தாமிரபரணி நதியிலே நீராடுகின்ற அழகிய பெண்கள் உடலிலே அணிந்திருக்கின்ற சந்தனப்பூச்சும் குங்குமப்பூச்சும் வாசனை திரவியங்களும் தாமிரபரணி நதியில் கலந்து அப்பொருணை நதியின் பாய்ச்சலால் விளைந்த செந்நெல் பயிர்களிலும் கரும்புகளிலும் அப்பெண்களின் சந்தன குங்கும வாசமும் கஸ்தூரி கலந்த சந்தனக்குழம்பு வாசமும் கலந்து வீசி நிற்கும். பொதியிலே விளைகின்றன சந்தனம், பொதியின் நதியிலே விளைகின்றன முத்தம், அந்நதி சூழ் பதியிலே விளைகின்றன தருமம், அப்பதியோர் மதியிலே விளைகின்றன மறை முதல் பத்தி என்பது அடுத்த திருப்பாடல். சந்தன மரங்கள் பொதிகை மலையின் கண்ணே விளைகின்றன. அப்பொதிகை மலையிலிருந்து வரும் தாமிரபரணி நதியில் முத்துக்கள் விளைகின்றன. அத்தாமிரபரணி நதி சூழ்ந்திருக்கும் நகரங்களிலே, பாண்டிய நாட்டில் இருக்கின்ற நகரங்களிலே தர்மங்கள் உண்டாகின்றன. அப்பாண்டிய நாட்டின் நகரங்களிலே இருப்பவர்களின் அறிவில் சிவபெருமானிடம் கொள்ளும் பக்தி உண்டாகின்றன. சந்தனம் விளைவதற்குரிய இடம் பொதிகை மலை. எனவே சந்தனம் பொதிகையிலே விளைகின்றன. அப்பொதிகை மலையிலிருந்து வரும் தாமிரபரணியில் முத்துக்கள் விளைகின்றன. இந்த செல்வப் பெருக்கால் தாமிரபரணி நதி சூழ்கின்ற பாண்டிய நாட்டிலே தர்மம் வளர்கின்றது. அந்த தர்மத்தின் முதிர்ச்சியால் பக்தி விளைகின்றது இப்பாண்டிய மக்களின் அறிவிலே என்று இவ்வாறு
வரிசை பிரகாரம் அமைத்து பாடியருளுகின்றார். எனவே செல்வ வள்ளம், அந்த செல்வ வள்ளத்தின் காரணமாக தர்மம், அந்த தர்மத்தின் காரணமாக சிவபக்தி என்று பக்தி முதிரும் நிலை இங்கே காட்டப்படுகின்றது. கடு கவின்பெரு கண்டனும் தென் திசையை நோக்கி அடுக்க வந்து வந்து ஆடுவான் ஆடலின் இழைப்பு விடுக்க ஆரம் மென்கால் திருமுகத்து இடைவீசி மடுக்கவும் தமிழ் திருச்செவி மாந்தவும் அன்றோ என்பது அடுத்த திருப்பாடல். விஷத்தால் பொலிவு பெற்ற கண்டத்தை உடைய சிவபெருமான் அவர் தென் திசையை நோக்கி பாண்டிய நாட்டிற்கு எழுந்தருளி மிக்க மகிழ்ச்சியாக மதுரையில் திரு ஆலவாய் திருக்கோயிலில் வெள்ளியம்பலத்தில் ரஜத சபையில் திருநடனம் செய்கின்றார். அவ்வாறு ஏன் அவர் தென் திசைக்கு வந்து இவ்வாறு திருநடனம் செய்கின்றார் என்றால், எம்பெருமான் திருநடனம் புரிந்து கொண்டே இருக்கின்றாரே, அது அனாதி பஞ்சகிருத்தியம். அவ்வாறு எம்பெருமான் புரிகின்ற திருநடனத்தால் உண்டாகும் இளைப்பு நீங்குவதற்காக தன்னுடைய திருமுகத்தில் பொதிகை மலையின் சந்தனச் சோலையிலிருந்து வரும் மெத்தென்ற மந்தமாருதம் தனது திருமுகத்தில் வீசி படிய வேண்டும், அதனால் இளைப்பு நீங்க வேண்டும் என்பதற்காக பெருமான் இங்கே வந்து ரஜத சபையிலே திருநடனம் புரிகின்றார். அதோடு மட்டுமல்ல, பொதிகையிலிருந்து வரும் சந்தன காற்று அந்த மந்தமாருதத்தோடு உண்டான தண்ணிய குளிர்ந்த சங்கத்தமிழை தனது திருச்செவியில் பருகி ஏற்று அருளவும் இங்கே வந்து திருநடனம் புரிகின்றார். விஷம் பொருந்திய கண்டத்தினை உடைய சிவபெருமான் திருநடனம் செய்தருளினார் என்று கூறப்படவே, பெருமான் விஷமுண்ட காலத்திலும் திருக்கயிலையில் திருநடனம் செய்து அருளினார் என்ற திருவரலாறு இங்கே பெறப்படுகின்றது. பின்னர் தென் திசை நோக்கி வந்து திருநடனம் செய்தார் என்றதனால் கயிலைக்கு தென் திசையில் இருக்கின்ற திருவாலங்காட்டில் காளிக்காக நடனம் செய்து அருளினார் என்பதும் பெறப்படுகின்றது. அதற்கு கீழே தெற்கு திசையில் இருக்கின்ற சிதம்பரத்தில் பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்களுக்காக திருநடனம் செய்தருளினார் என்பதும் பெறப்படுகின்றது. ஆனால் மதுரையில் வந்து திருநடனம் செய்தது அது உவந்து ஆடுகின்றார் என்று இத்திருப்பாடலில் கூறப்படவே, மேலே திருக்கயிலையில் விஷமுண்ட காலத்தில் ஆடிய நடனம், அதன் பின்னர் அதற்கு தென் திசையில் திருவாலங்காட்டில் காளிக்காக ஆடிய நடனம், அதன் தெற்கே சிதம்பரத்தில் பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்களுக்காக ஆடிய திருநடனம், இங்கே செய்தருளிய திருநடனங்களால் உண்டான இளைப்பு நீங்குவதற்காக மதுரையில் வந்து திருநடனம் ஆடுகின்றார் என்பது பெறப்படுகின்றது. அதோடு தன்னுடைய திருச்செவியில் தமிழின் இனிமையை பருகுவதற்காக என்று கூறப்படவே, எல்லா பாஷைகளிலும் தமிழ்மொழி இனிமையானது என்பதும் பெறப்படுகின்றது. மதுரை திரு ஆலவாய் திருத்தலத்தில் எம்பெருமான் நடனம் புரிந்தது என்பது தடாதகை பிராட்டியார் ஸ்ரீ மீனாட்சி அம்மையாரின் திருமண தரிசனத்திற்கு வந்த பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் எம்பெருமான் திருநடனம் காணாமல் திரு அமுது செய்ய மாட்டார்கள், எனவே பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் திரு அமுது செய்வதற்காக இங்கே நடனம் செய்து அருளினார் என்பது திருவிளையாடல் புராணம் இனிமேல் காட்ட இருக்கின்ற திருவரலாறு. அது அவ்வாறு இருக்க, இங்கே இந்த திருப்பாடலில் எம்பெருமான் திருநடனம் புரிவது பொதிகை மலையிலிருந்து வரும் சந்தன வாசம் கலந்த மந்தமாருதத்தை தன் திருமுகத்தில் ஏற்று மற்றைய தலங்களில் புரிந்த திருநடனம் காரணமாக வந்த இளைப்பு ஆற்றுவதற்காக என்றும், தன் தமிழ் மொழியை திருச்செவியில் ஏற்று பருகுவதற்காக என்றும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மிக அழகுபட நமக்கு எடுத்து காட்டுகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.